ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அவங்களுடைய பெருந்தன்மை அப்படின்றது பெருந்தன்மை இல்லை, அவங்களுடைய கெத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்றதுக்காக எந்த லெவலுக்கும் போவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. அவங்க தன்னை பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு எந்த லெவலுக்கும் போவாங்க. அப்படி தான் இப்படி ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறீங்க. அவங்க பண்ண வேலையை பார்த்து எல்லாருமே அசந்துட்டாங்க. அதுவும் ஆடியே போயிட்டாங்க. அப்படி என்ன பண்ணாங்கன்னா, இந்த மல்லியை எப்படியாச்சும் நம்ம டம்மி ஆக்கணும், அதனால் இந்த கோவிலில் நம்ம தான் பெரிய ஆள், எல்லாரும் நம்மளை தான் திரும்பி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலை பார்க்குறாங்க. இந்த கலசத்தை தான் என்னை எடுக்கவே இல்லை, ஆனால் இந்த இதோட பெரிய பரிகாரம் இருக்கு இல்லையா, இந்த பரிகாரத்தை நான் தான் செய்வேன், அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, அது ரொம்ப கஷ்டமான பரிகாரம், உங்களால் அதை செய்ய முடியாதுமா அப்படின்னு சொன்னதும், இல்லை, அது எப்பேற்பட்ட பரிகாரமாக இருந்தாலும் அதை நான் தான் செய்வேன். இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் என்ன தான் பார்க்கணும், என்ன தான் பாராட்டணும். ஏன்னா இந்த ஊருக்கு எவ்வளோ நல்லது நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கொடுக்கல, எல்லாத்தையும் மல்லியை தூக்கி வச்சுங்க, அதுக்கப்புறம் எல்லா டொனேஷனையும் நான் வாங்கிட்டு என் பாட்டி கிளம்பிட்டே இருப்பேன், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வணியம், ஐயோ நல்லவங்க இவங்க, எப்போவுமே இவங்க அந்த கொடுக்குற டொனேஷன் விஷயம் தான் நம்ம இதுவே சிறப்பாக நடக்குது. நானும் இவங்களை கஷ்டப்படுத்திட்டா அதுக்கப்புறம் எந்த இதுவும் பண்ண முடியாது, அதனால் ஏதோ ஒன்று அவங்க பாட்டு பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய பரிகாரத்தை இவங்க செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. உடனே ரஞ்சிதா கிட்ட, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. என்ன ராஜ்யமா, நமக்கு ஈஸியாக எந்த வேலை வருமோ அந்த வேலையை விட்டுட்டு இப்படி ஒரு வேலையில் இறங்கிங்கச்சே, என்னால் நம்பவே முடியாது, நீங்கள் போய் இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு. இல்லை ரஞ்சி, நான் சொல்கிறத கேளு, இந்த ஊரே நம்மளை திரும்பி பார்க்கணும். ஏன்னா இந்த ஊரில் நான் தான் அதிகமான டொனேஷன் கொடுத்துருக்கேன். என்னை பாராட்டாமல் அவங்க பாட்டுக்கு அந்த மல்லியை தூக்கி வச்சு பேசிட்டு இருந்தா நான் அமைதியாக இருப்பேனா? சத்தியமாக நான் அமைதியாக இருக்க மாட்டேன். என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கேன், இன்னைக்கு பாரு எல்லாரும் என்ன திரும்பி பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சவால்விட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பரிகாரத்துக்கான எல்லா ஏற்பாடும் வந்துட்டுருக்கு. இவங்க மஞ்சள் புடவை எல்லாத்தையும் கட்டிட்டு மாலையெல்லாம் போட்டு வேலெல்லாம் கொண்டு வராங்க. பெரிய தேரை முதுகுலேயே இழுத்துட்டு வரணும், அதுதான் பெரிய பரிகாரம். அந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நம்ம ராஜேஸ்வரி ஒத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே மல்லி இருந்துக்கிட்டு, ஐயோ நீங்கள் இவ்வளோ கஷ்டம்லாம் படக்கூடாது, உங்களால் தாங்க முடியாது, தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் பண்ணுறேன்னதும், மூடிக்கிட்டு போடி, ஏதாச்சும் பேசுனேன் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, சொல்லிட்டேன் பார்த்துக்கோ, ஏதாச்சும் பேசுகிற வேலை வச்சுக்காத, நான் உனக்கு பாவம் போட்டு பிச்சை போடுறேன்னு வச்சுக்கோ, அதை விட்டுட்டு என்கிட்ட ஓவராக பேசுறது அலும்பல் பண்ணுறது இதெல்லாம் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, நான் அமைதியாகவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெட்டி விட்டுறாங்க. நீனா எனக்கு பிச்சை போடுறியா, இந்த ஊரில் நான் எவ்வளோ பெரிய ஆளுன்றதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ தெரிஞ்சுக்க போகிற, உனக்காக தான் இந்த பரிகாரத்தவே எடுத்திருக்கேன், இதை செஞ்சு மூஞ்சில கரிய பூசலை, என் பேர் ராஜேஸ்வரி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு கிளம்பிடுறாங்க. ஐயோ இந்த ராஜ்யமாக்கு அறிவே இல்லை, எப்போ பார்த்தாலும் இவங்க ஏதாச்சும் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க, அதில் என்ன வேற இழுத்து விட்டுறாங்க. எனக்கெல்லாம் இதில் விருப்பமே இல்லைப்பா, ச்சே இவங்க கூட சேர்ந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பின்னு உட்காந்துக்கிறாங்க. இவங்க தொல்லை தாங்க முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஓரமிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பரிகாரம் ஆரம்பிக்குது. அந்த கோவில் பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலோட சுற்றுவட்டாரம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தா 3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. ஐயோ இதை சுற்றி வரதுக்குள்ளே நம்ம நிலம் குழஞ்சி போயிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே அப்படிங்க கம்முன்னு உட்காந்துடுறா. ரஞ்சி, நம்மளுடைய இது நம்ம காட்டுற நேரம் வந்துச்சு, இதுக்கு மேலே உட்காந்த சத்தியமாக எதுவுமே பண்ண முடியாது, ஆனால் நான் சொல்கிறத கேள்வி, எழுந்து வா, தண்ணி ஊற்று, அப்போ தான் நான் நடக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க தண்ணி ஊற்றுறதும் அவங்க நடக்கிறதும் அந்த தேரை இழுத்துட்டு வரதும், ஐயோ ஒரே கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது. கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்காங்க. அந்த மல்லி மேலே இருக்க கோத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறப்ப தான் தெரியுது, ஐயோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமோ. கம்முன்னு அமைதியாக இருந்திருந்தா ஏதோ அவளுக்கு பேர் கிடச்சிருந்தாலும் இந்த ஊரில் நம்ம தான் நிறைய டொனேஷன் கொடுத்தோம் அப்படின்றதாச்சும் நினச்சிருப்பாங்க. தெரியாமல் வாயை கொடுத்துட்டு உடம்பு புண்ணாக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க முடியாமல் இழுத்துட்டு வராங்க. அவங்க கண்ணெல்லாம் ரத்த கண்ணீர் வருது. ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு ஒரு ஹார்டான வேலையை எப்போவுமே செஞ்சதில்லை. அப்படிப்பட்டவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கடவுளே எனக்கு என்ன தண்டனை, நான் என்ன பண்ணேன், என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போயிட்டுருக்காங்க. ராஜ்யமா நீங்கள் புலம்பாமல் வாங்க ராஜ்யமா, நீங்கள் புலம்புறதுனால உங்களுக்கு அது கஷ்டமாக தெரியுது அப்படின்னு சொல்ல, வாயை மூடி, உனக்கு என்னடி தெரியும் இழுத்து பாருன்னு அவகிட்ட ஒரு பக்கம் சண்டை. அதை ரெண்டுத்தையும் பார்க்கறதுக்கு ஒரே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இதுக்கு அதை அடைய ஆசைப்பட்டாய் ராஜகுமாரி, நல்லா அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க போன்னு சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.